பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்ல அவ கூட தான சாட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல குடிக்க மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. இதுக்கு தாங்க நான் படிச்சு சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட் சரியாவே அமையலன்னு. நேத்துக்கு நைட் மீட்டிங்னு சொன்னீங்க, என்ன இது? ஆரம்பிக்க போறோம் ரெண்டாவது இன்னிங்ஸ். இனிய போவோம் எண்டிங் எல்லாம் ஹவுஸ் பார்ட்டி தான். இது ராவெல்லாம் ட்ரெண்டிங் ஆகும் ஹவுஸ் பார்ட்டி. உங்களெல்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சாலே எங்க வீட்டுல செருப்பால் அடிப்பாங்க. அதுவும் கல்யாணத்துக்காக தேனி வரைக்கும்னா மாமா. அன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடியே பாட்டில் எடுத்துட்டு போனாங்க, இன்னைக்கு குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்றாங்க. அப்ப நீ நம்பவே இல்ல. நான் நம்பல, அது இம்பார்ட்டன்ட் இல்ல ரகு. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா டோர்னமெண்ட்ல எங்களை ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். முடிவா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க வேணுமா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணுமான்னு? ஐயே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு, நீங்க எல்லாம் மாறி போயிட்டீங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் சாதாரண மேட்ச், நம்மளை பொறுத்த வரைக்கும் ரகுவோட லைஃப். நாளைக்கே ஒரு சூப்பர் டீமை பிடிச்சி மேட்ச்ல அவங்கள ஓட விரட்டி அடிக்கிறேன். சப்பர் டீம்டா. இந்த 10 நாள் எனக்காக நான் வாழ போறேன். கல்யாணத்துக்கு நான் எப்படி இருந்தனோ அப்படி இருக்க போறேன். இவன் கூட தான் குடிக்க போறேன், கூத்தடிக்க போறேன், கிரிக்கெட் விளையாட போறேன், எல்லாமே பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே சென்னைக்கு வந்துருங்க. சொப்பன சுந்தரியாவை வச்சிருந்த ஏன் மயிலடா